ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நலாயணி பத்தி ஆ கொஞ்சம் சொல்லுங்க சாமி. சொல்கிறேம்மா. ம். நலாயணின்றவங்க ரொம்ப புருஷன் மேலே ரொம்ப பக்தி கொண்டவங்க அவங்க. அவங்க ஆ. வந்து அ கல்லானாலும் களமம், புண்ணானாலும் புல்லானாலும் புருஷன்ற மாரி மணாளனே மங்கையன் பாக்கியன்றத அவங்க வந்து ரொம்ப கணவன் மேலே ரொம்ப அதிபக்தி கொண்டவங்க. அவங்க புருஷன் வந்து ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி என்ன செய்வாங்க, அவர் வைப்பாட்டி விட்டுக்கிட்டு போறது கூட அவங்க கூடையில தூக்கின்னு போவாங்க. அவர் விருப்பம் கேட்பாரு. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க. அப்போ ஒரு தடவ தூக்கின்னு போகும்போது கூடையில தூக்கின்னு போகும்போது ஒரு கூரை வந்து உராய்ஞ்சிரும். அந்த வீட்டு கூரை வந்து அந்த கூரையில பட்ட உடனே, அந்த வீட்டுக்கு உடையிற பொம்பள சொல்லும், "எவடி அவ என் வீட்ல வந்து உராய்றது? அவ தாலி ராத்திரிக்குள்ள விடியத்துக்குள்ள அவ தாலி அறுந்து போகணும்னு" சொல்லிட்டு அவ சொல்லும்போது, இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியா? விடிஞ்சா தானே என் தாலி அறுத்துரும். இரவே விடியாது எப்பயும் டெய்லி இரவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்ப இரவு விடியவே இல்ல. அப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க உத்தமையா இருந்துருக்காங்க, கடவுள் மேல பக்தி கொண்டிருக்கிறாங்கன்னா, அவங்க சாபம் பலிக்கல. இவங்க சாபம் தான் பலிச்சது. அதுதான் அன்பே சிவம் ஒரு ஆத்ம வணக்கம்.